நிருபம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க இந்த சுவிசேஷ புஸ்தகம் எழுதுகிறதற்கு முன்பாகவே இதை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் பவுல் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டது. இந்த பவுல் அப்போஸ்தலர் எழுதின இந்த நிருபம் முந்தி எழுதப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மற்ற 4 சுவிசேஷ புஸ்தகத்தை அந்த எழுதினதற்கு முன்பு கூட இந்த இது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிலே நாம் அங்கு வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலருக்கு தேவன் ஆண்டவரே கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அதை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ ஒருவித குறிப்பிட்ட ஒரு சர்ச்சில், சபையில் இப்பயும் அப்படிதான் அதை அனுசரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த அப்பமும் திராட்சரசமும் அந்த அங்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்ட உடனேயே அது இயேசுவினுடைய திருவுடலாக மாறிவிடுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமாக மாறிவிடுகிறது. ஆகவே அதை சாக்ரமெண்ட், ஒரு மனுஷன் அவங்க இது மட்டும் கூட எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் இயேசு அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னுடைய சரீரமாயிருக்கிறது, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. ஆகவே நிச்சயமா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய சரீரம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாவே சொல்ல போனா நம்ம தான் நரகத்துக்கு போகணும், நம்ம தான் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், நமக்காக அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவேதான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நினைவு கூறுகிறது அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் செய்த ஊழியங்கள், எத்தனை அற்புதங்களை செய்தார், எப்படிலாம் அவர் பிரயாசப்பட்டார், அவருடைய வல்லமை எப்படிலாம் வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் நமக்காக, அந்த சரீரம் பலியாகிறது, அந்த சரீரம் நமக்காக நொறுக்கப்படுகிறது. அதை சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார். அங்கு என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு நமக்கு முன்பாக வெளிப்படுகிறது, அவருடைய தியாகம் நமக்கு முன்பாக வெளிப்படுகிறது, நமக்காக ஒரு குற்றமில்லாத அவர் நமக்காக பாடுபடுகிறார் என்பது வெளிப்படுகிறது. ஆகவே இதை இவ்விதமாக நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப நம்ம மாதத்திற்கு ஒரு முறை இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆண்டவர் அனுசரிக்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யறோம், ஆயத்தத்தோட பங்கெடுக்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அதை எக்ஸ்ட்ரீமா அந்த திராட்சரசம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஃபாதரா இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இது பண்ணிக்கிடுவாங்க. அது இயேசுனுடைய சரீரமாவே மாறிடுச்சு, அவருடைய ரத்தமாகவே மாறிடுச்சு, சாக்ரமெண்ட். ஒருத்தவங்க இயேசுக்குள்ள வாழ்ந்தாங்க, வாழல காரியம் இல்லை, இது மட்டும் எடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசம் இருக்கிறது.
இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரீமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, கர்த்தருடைய பந்தியில அது இயேசுவின் சரீரமாகவும் ஆகல, அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமாகவும் ஆகல, ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்று இந்த பக்கம் ரொம்ப ஹைலைட்டா கொண்டு போயிடுறாங்க, இன்னொரு பக்கம் அது எதுவுமே இல்லை, அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது விசுவாசத்தோடு அனுசரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போக தேவையில்லை, அதை கனவீனம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அது மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்கு ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனத்துல, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிற. அந்த வார்த்தையை பாருங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிற. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்காக, உங்க சரீர சுகத்துக்காக, உங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறும்படியாக அந்த கிறிஸ்து அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரத்தம் ஒரு புது உடன்படிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அந்த உடன்படிக்கை ஆண்டவர் தருகிறார். என்ன உடன்படிக்கை? நாம் தேவனுடைய குடும்பத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். அடாப்ஷன் அப்படிம்பாங்க. அடாப்ஷன்னா தத்தெடுப்பது. நாம் தேவாதி தேவனுடைய குடும்பத்திலே நாம் வாரிசுதாரராக, நாம் சுதந்திரராக, நமக்கு அந்த விசுவாசத்தினாலே தேவனை அப்பா என்று அழைக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு அந்த உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிறார். இந்த உடன்படிக்கை என்பது அவருடைய உயிர் அங்கு போயிருக்கிறது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது, அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த மீட்பின் மூலமாக நீங்களும் நானும் நாம் எல்லாரும் தூரமாக இருந்த நம்மை அவருடைய குடும்பத்திலே நம்மை என்ன செய்து கொண்டார்னா, நம்மை அடாப்ஷன் பண்ணி கொண்டார், நம்மை பிள்ளையாக சேர்த்து கொண்டார். இந்த இரத்தம் என்னவென்றால் புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இங்கு நாம் வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அடுத்த வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். சரி, இப்போ முதல்ல இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அந்த நிலைக்கு போய் ஆண்டவருடைய சரீரம் ஆண்டவருடைய ரத்தம் சொல்லி அதை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டா போதும், வாழ்க்கையில வாழ வேண்டியது கூட அவசியம் இல்லை, அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்திடுறது. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, கர்த்தருடைய பந்தியில மட்டும் பங்கெடுத்துட்டு பாடல் ஆராதனை முக்கியம் இல்லை, செய்தி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சஸ்ல என்ன செஞ்சிருவாங்க, அந்த பந்தியை மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் அது மாத்திரம் முக்கியம், பாடல் ஆராதனை முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வசனம் முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த அர்த்தம் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். இந்த பந்தியும் முக்கியம், கர்த்தருடைய வசனம் முக்கியம், ஆராதனை முக்கியம். இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒன்றாக வைத்திருக்கிறார். ஆகவே இதுல நாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நமக்கு அந்த பந்தி நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை முதலாவது பார்க்கலாம். இங்கே நாம் ஆண்டவர் சொல்லுகிறார்,
25 இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது உண்மையாகவே என்னவென்றால் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்களேன், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம், நமக்காக தேவன் அவருடைய குமாரனை உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? நம்முடைய மீட்பிற்காக. தேவனுடைய கோபாக்கினை என்பது மிகவும் கொடூரமான ஒன்று. அதை வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம். இந்த தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக இந்த இயேசுவினுடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மீட்பு, இந்த இரத்தம் சிந்ததினாலே, இந்த சரீரம் பிக்கப்படுகிறதினாலே நமக்கு இந்த இரக்கம் கிடைக்கிறது, நமக்கு அவருடைய அந்த மீட்பு கிடைக்கிறது. இந்த இரத்தம் என்ன செய்தான்? நமக்காக வேண்டுதல் செய்கிறது. இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இயேசுவினுடைய இரத்தம் வேண்டுதான். பாருங்க, அது எபிரேயர் நிருபத்தில் அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 12 வெள்ளிக்கிழமை அதை தியானித்தோம். ஆனா ஆபேலுடைய இரத்தம் என்ன செய்தான்? பழி வாங்கும்படி கூப்பிடுதான். ஆபேலை அவன் சகோதரன் கொலை செஞ்சிட்டான். ஆனா இயேசுனுடைய இரத்தம் மனதார அவர் சிந்துகிறார். நான் இதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் அந்த இரத்தம் நமக்காக வேண்டுதல் செய்கிறது, நம் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பந்தி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல நமக்கு என்னென்ன ஆண்டவர் தர்றாரு? சுகம், பலன், ஜீவனை தருகிறார். சொல்லுங்களேன், சுகம், பலன், ஜீவன். ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பந்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எப்பனா இதை நாம் விசுவாசித்து இதில் பங்கெடுக்கும் போது, இது இந்த அப்பத்திலே ரசத்திலே இல்லை, அது சிலுவையில் இருக்கிறது. சிலுவையிலே அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த சரீரம், அவர் அப்பத்தை கொடுக்கும் போது அவர் சரீரத்தை காண்பிச்சிருப்பார், அவர் கையில தான் கொடுத்திருப்பார். அப்ப அவர் சரீரத்தையும் பார்க்கிறாங்க. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பந்தியை ஆசரிக்கும் போது சீசர்களிடத்துல அந்த அப்பத்தை பிட்டு என்ன சொல்லி இருக்கிறார்? இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பொதுவாக இன்னைக்கு நம்ம அப்பம் புசிக்கும் போது திராட்சை ரசமும் அதாவது சின்ன ஒரு அப்பம் இருக்கு, அதை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனா அன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது ஒரு சாப்பாடாகவே சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பாடோடு அப்பத்தை ரசத்தையும் அப்பத்தை புசித்து அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி நல்ல சாப்பாடும் அதோடு இந்த பந்தியும் அனுசரித்திருக்கிறாங்க. அதை ரொம்ப நேரமா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஆதி திருச்சபையில சாப்பாடு சாப்பிட்றதோடு சேர்ந்து தான் இந்த பந்தியும் அனுசரித்திருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் அந்த பந்திக்கு ஒரு சில ஒழுங்குகளை சொல்றார், ஒரு சில காரியங்களை கடிந்து கொள்றார். இப்படி செய்யக்கூடாது, பந்தியில நீங்க ஒருத்தருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது, முந்தி நீங்க அதை புசிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொரிந்தியர் திருச்சபையில பந்திக்கு வந்ததுல அங்கே கர்த்தருடைய நாமத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் காலையில வேலைக்கு போகிறாங்கன்னு சாயந்தர ஆராதனை அங்க கூடி இருக்கிறாங்க. சாயந்தர ஆராதனையில அந்த கொரிந்து பட்டணம் ஒரு நல்ல பிசினஸ் ட்ரேட் சென்டர், சிங்கப்பூர் மாதிரி நல்ல வருமானம் நிறைய புழக்கமான இடம். இப்போ அதுல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்ல நிறைய பேரு, சபையிலேயே நிறைய சபை இருக்கு. கொரிந்து சபை, பிலிப்பியர் சபை, கொலைசியர் சபை, கலாத்திய சபை, இப்படி இருக்கு. சபையிலே ரொம்ப ஒஸ்டான சபை எதுன்னு கேட்டா கொரிந்து சபை. சபையிலே ரொம்ப நல்ல சர்ச் எதுன்னு கேட்டா பிலிப்பியர் சபை. ஏன் இந்த கொரிந்தியர் சபை ரொம்ப மோசம் அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டதுல பெரிய செல்வந்தர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பாவ வழியில் இருந்தவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்போ பணக்காரர்கள், நல்ல செல்வந்தரா இருக்கிறவங்க அந்த சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறப்ப முதல்ல வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க.
இந்த ஆதாரத்தை கொண்டு வரும்போது அப்ப சாதாரண அடிமைகளும் அங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. அடிமைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூலி வேலை பார்த்து தான் அந்த வருமானம் தான் அவங்களுக்கு ஆதாரம். அப்போ செல்வந்தர்களும் இந்த அடிமைகளும் எல்லாம் ஒரே இடத்துல கூடுறாங்க. கூடும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செல்வந்தர்கள் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பாதி அளவு சாப்பிட்டாங்க. அப்போ அதை இந்த சிறுவர் ஊழியம் VBS நடக்கும்போது கடைசி நாள் அது பேர் அன்பின் விருந்து அப்படின்னு கொடுப்பாங்க. அன்பின் விருந்து அப்படிங்கிறப்ப சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில இருந்து உணவை கொண்டு வருவாங்க. கொண்டு டீச்சர்ஸ் வச்சிருக்கிற அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் பரிமாறி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரொம்ப கண்ணீரோட இருக்கும், ரொம்ப அன்பா. 5 days அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதை எடுக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்வது. அதே மாதிரி வசதியானவங்க ஆகாரத்தை எல்லாம் அந்த கொரிந்து சர்ச்சில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஒழுங்கு இல்லாம வசதி படைத்தவர்கள் அந்த ஆகாரம் எல்லாம் பாதி சாப்பிட்டுட்டு திக்கற்ற நிலையில இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கான காரியங்கள் வரும்போது அது சரியாக பரிமாறப்படவில்லை, ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கவில்லை. அப்போ எப்படி அதை அனுசரிக்க கூடாது என்பதையும் பவுல் அங்கு சொல்றார். நீங்க சாப்பிட்றதுன்னா வீட்டில் சாப்பிட்டுக்கிட வேண்டியதானே, அது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வீட்டில் சாப்பிடலாம். ஆனால் இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தியை பயத்தோடு அதை ஆசரிக்கணும். அதை ரொம்ப ஒரு ஆயத்தத்தோடு அதை எடுக்கணும். ஆகவே நீங்க என்ன செய்யாதீங்க, இதை ஒரு அசட்டையாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதை வான் பண்றார். அது மாத்திரமில்ல, சபையில ஆதி திருச்சபையில அப்ப சர்ச்சில் இருக்கிற பிஷப்பும் அடிமையும் ஒன்னா உட்கார்ந்து அனுசரிச்சிருக்கிறாங்க. பிஷப் அப்படின்னு அவங்களுக்குள்ள எந்தவித பெருமையும் கிடையாது. அடிமை அப்படிங்கிறதுனால அவங்கள பட்சபாதமா நடத்த மாட்டாங்க. அப்ப திருச்சபையில ஒரு அந்நியம் இருந்தது, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு காரியம் அங்கு காணப்பட்டது. அப்ப உலகத்துலதான் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். என்ன செய்வாங்க, இந்த டம்ளர் டீல தான், இந்த கப்ல தான் டீ குடிப்போம். ஒரு சில கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் இருக்கு அப்படி அந்த பட்சபாதம். ஆனா சர்ச்சில் அது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு, அந்த ஒழுங்கு இல்லாத போன போதுதான் பவுல் என்ன சொல்றாரு, உங்களுக்கு புசிக்கிறதற்கு வீட்டிலே நீங்க என்ன செய்யலாம், புசிச்சுக்கலாம். ஆனா ஆலயம்னு வந்துட்டா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பயத்தோடு அதை புசிக்க வேண்டும், அதை காத்திருந்து அதை அனுசரிக்க வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதை அனுசரிக்க கூடாது. சரி, இங்க ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இதை ஆயத்தம், அதை நிதானித்து, எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அப்படிங்கிறத நம்ம நிதானித்து இதில் நாம் பங்கெடுக்கும் போது நமக்கு அந்த சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், இந்த பந்தி என்பது இந்த சரீரம் ஆகிய அப்பத்திலும் திராட்சரசத்திலும் இல்லை. அது எங்கிருந்து வருதுன்னா சிலுவையிலிருந்து வருது. சிலுவையிலே அங்கு அவர் அதிக வலிகளோடு வேதனையோடு அவர் நொறுக்கப்பட்டு, அவர் பிக்கப்பட்டு, அவர் கைவிடப்பட்டு, அந்த சிலுவையிலிருந்து தான் இந்த மீட்பு வருது. அப்ப ஆயத்தத்தோடு இதில் பங்கெடுக்கும் போது அற்புதம் நடக்கிறது. ஆயத்தத்தோடு இதில் பங்கு பெறும்போது பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறார். கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இது எங்க இருந்து வருது அப்படின்னா, சிலுவையில இருந்து வருகிற ஒரு அற்புதம். கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருது. சோ ஆண்டவர் இயேசு அதைத்தான் இங்கு நினைவு கூர்ந்து இதை சொல்லுகிறார். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கு இன்னொரு காரியங்களை நாம் வாசிக்கலாம். 26ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வருமளவும்
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பந்தியினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவர் நமக்காக இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பந்தியை நம்ம நினைக்கும் போது அதை நினைச்சு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு படம் இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சவுண்டு அப்படி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கெத்செமனே காட்சியெல்லாம் காமிக்கிறப்ப நமக்கு அந்த சவுண்டு அதுவும் அப்படியே ஒரு மாதிரி அதிரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி அப்படிங்கிறார். அப்போ இந்த அப்பத்தை நம்ம எடுக்கும் போதே என்னத்தை நினைவு கூறுகிறோம்? இது கிறிஸ்துவின் சரீரம். கவனிக்கலாம். இந்த திராட்சை ரசத்தை எடுக்கும் போது என்ன நினைவு கூறுகிறோம்? நல்ல சிகப்பா இருக்கு. இது இயேசுவின் இரத்தம். இதை அடிக்கடி நினைவு கூறுகிறோம். எதற்காக நினைவு கூறுகிறோம்? இதை நான் புசிக்க போகிறேன். இது என்னுடைய சரீரத்திலே அவருடைய மாம்சம் சேரப்போகிறது. எனக்குள்ளே அவருடைய இரத்தம் கடந்து போகிறது. அப்போ நம்ம இதை வெறும் எழுத்தின்படி மாத்திரமல்ல, இதை நம் வாழ்க்கையின் அனுபவமாக்குகிறோம். ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்காக அவருடைய உயிர் அங்கு போயிருக்கு, இந்த இரத்தம் அவருடைய இரத்தமாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்த அன்புக்கு நம்ம உடன்படுறோம். அதை நிதானித்து எனக்காக அவர் அன்பு கூர்ந்து சிந்தி இருக்கிறார், எனக்காக நேசித்து அவர் சரீரம் எனக்கு அந்த சரீரத்தை விட்டு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த சரீரத்துல பலவீனங்கள் வரும்போது இந்த சரீரம் எவ்வளவு அவஸ்தைப்படுது. திடீர்னு காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா அந்த வலி இருக்கு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அவயம் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 70 வயசு ஆயிடுச்சு, அப்படியே 75 வயசு ஒரு பலவீனம் வருது கண்ணுல. இப்போ கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த சரீரம் ஒரு நாள் ஆக 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 அது பலவீனம் ஆகிட்டே போகுது. ஆனா இந்த சரீரத்துல தேவகுமாரனுடைய சரீரம் நம்மோடு, அவர் சரீரம் இணைக்கப்படுகிறது, அவருடைய இரத்தம் நமக்குள்ள கடந்து போகுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, என் பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார், என் நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இன்னும் ஒரு சில சபைகள்ல இப்படி ஒரு உபதேசம், அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலி மாதிரி இன்னைக்கும் இந்த பந்தியில நம்ம பங்கெடுக்கிறப்பெல்லாம் அந்த பலி செலுத்தப்படுது அப்படின்பாங்க. அப்படி இல்லை, ஒரே தரம் பலியானார், ஆனால் நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நினைவு கூறும்படி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, எனக்காக அடிக்கப்பட்டது, எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார், என் துக்கத்தை சுமந்தார், எனக்காக சிலுவையிலே அவர் சாபமானார். ஹல்லேலூயா. பாருங்க, அதெல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். அப்போ இதை பாத்திரமாக ஒரு ஆயத்தத்தோடு, நல்ல ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, ஆயத்தத்தோடு இதை அனுசரிக்கும் போது கவனிக்கலாம், நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, பெரிய ஒரு மீட்பை கொண்டு வருகிறது. பாருங்க, அப்ப இது புசிக்கிறப்ப நமக்கு என்ன செய்யுது? ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி கிடைக்குது பாருங்க. அதே போல இந்த அவருடைய சரீரம் நமக்காக, எனக்காக அப்படின்னு சொல்லி அதை விசுவாசித்து எடுக்கும் போது, விசுவாசித்து அதை பங்கு பெறும் போது, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி, நம்ம பந்தியில வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் உட்காந்து அதற்காக ஒருவேளை கொஞ்சம் தியாகம் பண்ணி சாப்பிடாம அமர்ந்து, பிள்ளைகளுக்காக, வீட்டிற்காக, சரீர வியாதி நீங்கணும் அதற்காக கொஞ்சம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க இப்படி கைவிடப்பட்டீங்க, நீங்க எனக்காக இப்படிப்பட்ட அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நன்றி ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வரும்படி இதெல்லாம் சிலுவையில நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பா.
கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதற்கான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு இந்த 27ஆம் வசனத்துல இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். சரி, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய இந்த அப்பத்தை புசித்து அவர் பாத்திரத்தில் இங்கு நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அங்கு அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அவன் எப்படி இருப்பானா, இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பந்தியில பங்கெடுக்கிறப்ப அந்த பந்தியை மட்டும் பங்கெடுத்தா போதும், அதை மட்டும் பெற்றுக்கொண்டா போதும். நம்ம லைஃப்ல அது எப்படி முக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கனவீன பண்ணி, அது மாத்திரமில்ல, அந்த செல்வந்தர்கள் இந்த அடிமைகளை பார்க்கும்போது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அசட்டையாக ஒரு 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 நிர்விசாரத்தோடு பாருங்க. அது உலகத்துல தான் அப்படி இருக்கும். வெளி இடத்துல வசதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும். ஆனா அது அங்க திருச்சபைக்குள்ளேயும் அங்க உள்ள காணப்பட்டது. நிதானிக்காமல் அந்த பந்தியில பங்கெடுப்பது, தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து, அதுக்குதான் அந்த பவுல் அதை சொல்றாரு, அபாத்திரமாய் அதை புசிக்கிறவன். அபாத்திரம்னா என்ன? அவங்க மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து, என்கிட்ட பணம் இருக்கு அதனால நான் எப்படி வேணாலும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு ஆயத்தம் இல்லாதபடி, ஒரு ஒரு பயபக்தி இல்லாதபடி. அப்போ அந்த திருச்சபையில அப்படிப்பட்டதெல்லாம் இருந்திருக்கு. அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கிறப்ப அது தெரிகிறது. அதுக்கு முதல் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதெல்லாம் இருக்கு. அதனால அதை ரொம்பயும் பயமுடுத்துற மாதிரி எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. அது எதற்காக சொன்னார் அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த திருச்சபையில அப்படிப்பட்ட ஒழுங்கினமான காரியம் இருந்தது. அப்போ இந்த பந்தி என்பது நம்மளை கர்த்தருடைய இந்த சமூகத்தை விட்டு தூரமா கொண்டு போயிடக்கூடாது. இனி நான் எதுக்குமே நான் தகுதியே இல்லை, இந்த பந்தி எனக்கு என்னைக்குமே நான் புசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து தூரமா போயிடக்கூடாது. ஆனா இந்த பந்தி என்பது முதலாவது இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம். அதை அங்க பாருங்க, 24ஆம் வசனத்துல, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை. அப்ப முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறுங்கிறார். அப்ப நினைவு கூறும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு சில பலவீனம் இருக்கு, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என் குறைகளை நீக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க ஆண்டவற்றை உதவி கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த ரத்தம், இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? இரக்கத்தை உண்டாக்குகிறது, நம்மை தேவனோடு சேர்க்கிறது, தேவனுடைய அன்புக்குரியவங்களாக மாற்றுகிறது, தேவனை நாம் உணரும்படி செய்கிறது. பயத்தோடு நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம். நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது, எல்லாம் வெளியரங்கமாக போகிறது. நியாய தீர்ப்பு என்பது ரொம்ப கொடூரமான ஒன்று. ஆனா அதற்கு முன்பாக இந்த சிலுவை பாடு, சிலுவையில அவர் சிந்தின ரத்தம், அவர் பிக்கப்பட்ட சரீரம் உங்களையும் என்னையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. இந்த பூமியில வாழும் போதே அதை நினைத்து வாழ்றோம். கையின் பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும். எனக்கு ஆண்டவர் எனக்கு மன்னிச்சாரு, நானும் அவங்களுக்கு இந்த மன்னிப்பை கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு இரக்கம் செஞ்சாரு, நானும் அவங்களுக்கு அந்த இரக்கத்தை கொடுக்கணும்.
அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம மற்றவங்களை அழைத்துட்டு வர்றோம், மற்றவங்களுக்கு இந்த இரக்கத்தை சொல்லி கொடுக்கிறோம். நீ இந்த இரக்கத்துக்குள்ள வா, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போது, உன் காலம் முடிய போது, அதற்கு முன்பாக நீ மன்னிக்கப்படணும், இந்த இரத்தத்தினாலே நீ பரிசுத்தமாக்கப்படணும், ஒருவரும் தப்ப முடியாது. ஆனா கர்த்தருடைய பந்தி என்பது அவருடைய அன்பையும் இரக்கத்தையும், நமக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் நமக்கு நினைவு கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாத்திரமாய் புசிக்கிறதுனா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, நான் தகுதி இல்லாண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை தகுதியாக்கி இருக்கிறது. எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து இல்லாம நீதிமானாக முடியாது. அவங்களுடைய ஜெபமோ அவங்களுடைய உபவாசமோ அல்ல, இயேசு கிறிஸ்துவன் அவரால் தான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தான் நமக்கு இந்த கிருபை வந்திருக்கிறது, அவரால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவராலே அல்லாமல் வேற ஒருவராலும் நமக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இயேசு இல்லாம நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அதனால இல்லை. அதே மாதிரி ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு ஆயக்காரனை பார்த்து ஒரு பரிசேயன் சொல்றான், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன். இந்த ஆயக்காரன் உபவாசம் பண்ண மாட்டான், அவன் தசமபாகம் கொடுக்க மாட்டான், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த பரிசேயன் சொல்றான், தப்பி தவறி அவனை ஆசீர்வதிச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு போய் உத்தரவு போட முடியுமா? ஜெபம் எங்க போயிருச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மேல போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரெண்டு பேர்லயும் ஆயக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் எங்க போயிட்டாப்புல தெரியுங்களா? கிருபாசன தண்டை போயிட்டாரு, கிருபை கிட்ட போயிட்டாரு. ஐயா எனக்கு தகுதியே இல்லை, நான் பிறக்கிறப்பே ஒரு பாவியான மனுஷன், இப்பயும் உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க இரக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் நெஞ்சில அடிச்சு மார்பில் அடிச்சு அழுகிறான், கூப்பிடுறான், ஐயா எனக்கு இரக்கம் செய்யுங்க. நம் தேவ சமூகத்துல வளரும் போது, கர்த்தருக்குள்ள வரும்போது, நமக்குள்ள பெருமை என்பது நம்ம வாழ்க்கையை கவுத்தி விடக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற படிப்பு, நம்மகிட்ட இருக்கிற செல்வாக்கு, நம்மகிட்ட இருக்கிற பேக்ரவுண்டு இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் தோமாய் தாழ்த்தி, ஆண்டவரே உங்க கிருபையினாலதான் நான் ஜீவனோட இருக்கிறேன், உங்க இரக்கத்தினாலதான் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நீங்க இரக்கம் செஞ்சது போல அந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்யுங்க, குறைகள் இருந்தா மன்னிங்கப்பா, எனக்கு நீங்க அன்னைக்கு பலன் தந்தீங்க, நீங்க மாத்திரம் அன்னைக்கு இல்லைன்னா நான் மரிச்சு போயிருப்பேன், அவங்களே வாழ வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு அவரிடத்துல உதவி கேட்கிறோம் பார்த்தீங்களா? அவருக்கு முன்னாடி வர்றோம் பார்த்தீங்களா? அந்த கிருபைக்காக. அந்த நியாய தீர்ப்பு ரொம்ப கொடூரமானது, அதுல யாரும் தப்பவே முடியாது. ஆனா அந்த நியாய தீர்ப்பு முன்னாடி இந்த இயேசுவின் ரத்தமும் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சரீரமும் நம்மை இந்த இரக்கத்திற்குள்ளும் அன்புக்குள்ளும் அரவணைப்புக்குள்ளும் தேவனை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக, அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, நீங்க உரிமையா போய் அவரை கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். எங்க? இந்த சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்வார், என் மகளே என் மகனே அப்படிம்பார், என் சுதந்திரத்தை உனக்கு தர்றேன், என்னுடைய சுகத்தை தர்றேன், என்னுடைய ரத்தத்தினாலான அந்த மீட்பை உனக்கு தர்றேன், எந்த பகுதியில் உனக்கு விடுதலை இல்லை நான் விடுதலையை தர்றேன். வேற யாரும் சொல்ல முடியாது. அது தேவன் தான் தன் குமாரனை இப்படி அடிக்க ஒப்பு கொடுத்து நியாய தீர்ப்புல, அந்த நியாய தீர்ப்புக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. ஒரு சகோதரி ரொம்ப தாழ்மையா கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த அந்த பிசினஸ் பண்ற சகோதரர், அந்த பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரா? ஆண்டவருக்கு பயப்படணும், இந்த காரியத்தை விடணும், அந்த காரியத்தை விடணும்னு எதுவுமே சொல்ல மாட்டாரா? ஆனா அங்க வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட சொன்னா அவர் கேட்க மாட்டாரு, அவர்கிட்ட சொன்னா அவரு கேட்க மாட்டாரு. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள்ல நான் என்ன செய்வேன்னா, மணிக்கணக்கில் அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். மனம் திரும்பி 2.5 வருஷம் நல்லாயி ஆண்டவருக்குள்ள மறித்துட்டார். நான் சொன்னேன், அவர் மனம் திரும்பின உடனே அவருக்குள்ள அந்த
குடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த விடுதலைக்காக நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் விடுதலைங்கிறது அவங்களுக்குள்ளேயே கிடையாது. அப்ப அவங்களால முடியாததை போய் சொன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கே முடியல. பிசாசு உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு சிலர் வாயை திறந்தாவே பொய் தான் வரும். ஒரு சிலருக்கு வாயை திறந்தாவே பெருமை தான் வரும். நான் யாரு தெரியுமா, நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், பெருமை தான் வரும். அந்த பரிசேயனுக்கு பாருங்க, நான் யார் தெரியுமா, ஆண்டவரே நான் இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், நான் இதெல்லாம் தசம பாகம் கொடுத்தேன், இதெல்லாம் செஞ்சேன், தப்பி தவறி அவனை ஆசீர்வதிச்சிடாதீங்க. உள்ள இருக்கிற பெருமை பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு பெருமை, அந்த ஈகோ. ஆதாம்கிட்ட ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ என்ன புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சியா? அப்ப உள்ள இருந்து பெருமை பேசுது, நீங்க எனக்கு கொடுத்த மனைவி, நான் தெரியாம சாப்பிட்டேன்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவருக்கு மேல பெரிய அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். நீங்க எனக்கு கொடுத்த மனைவி சரியில்லை, அவ எனக்கு கொடுத்துட்டா நான் புசிச்சுட்டேன், நீங்க தானே கொடுத்தீங்க, பிரச்சனை என் மேல இல்லை உங்க மேலதான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? உள்ள பிசாசு வந்துட்டான். பிசாசு வந்தோடனே பிசாசு பேசுது, பொய் பேசுது. உண்மை என்னன்னா, ஏவாள் கொடுத்தப்போ வாங்கி புசிக்கிறதையும் தேவன் பார்க்கிறாரு, அதை வாங்கி சாப்பிட்டதையும் பார்க்கிறாரு. கையெல்லாம் தட்டிலாம் விட மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஜீவன் இதுதான், மரணம் இதுதான், சாபம் இதுதான், ஆசீர்வாதம் இதுதான் சொல்லிடுவாரு. ஒவ்வொருத்தரையும் கையை பிடிக்க மாட்டாரு. ஏய் நீ மரணத்துக்கு போகிற சொல்ல மாட்டாரு. நீ சாபமாக போகிற சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம தான் தெரிந்து கொள்ளணும், இது ஜீவனா, இது மரணமா, இது ஆசீர்வாதமா, இது சாபமா. நம்ம குடும்பம் சாபத்துக்கு நேரா போதா, அப்ப நிப்பாட்டு வாழ்க்கையை. ஆண்டவரே மன்னிங்க, சாபம் வேண்டாம், என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க. நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் விடுதலையாக்க வருவார். நமக்கு நாமே அந்த ஏவாள், ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும், ஏவாள்கிட்ட கேட்டா ஏவாள் சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. எது வஞ்சித்ததா? சர்ப்பம். அவங்களும் அதான் சொல்றாங்க. இவங்க கரெக்டா தான் இருக்காங்களா, ஆனா அந்த சர்ப்பம் தான் மோசமானதான். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, எங்க வீட்டுக்காரம்மா சரியில்லை, எங்க வீட்டுக்கார ஐயா சரியில்லை, என் குடும்பம் பேக்ரவுண்டு சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, நான் கரெக்டு தான். இல்லை இல்லை, நம்ம ஜெபம் பண்றப்ப, ஆண்டவரே எங்கிடத்துல குறை உண்டு, இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் எனக்கு வேணும்பா, உங்க மீட்பு எனக்கு வேணும், உங்க தயவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அண்டை சேரும்போது, ஆயத்தமாய் பாத்திரத்தோடு அதை நிதானித்து அந்த சரீரத்தை நம்ம வாங்கி புசிக்கும் போது, இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் போது, ஒரு விசேஷித்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு செய்யும் போது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ பெருமையோடு புசிக்க கூடாது. பெருமைன்னா என்னன்னா, நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன் அப்படி இல்லை, நம்மை நிதானித்து, ஹல்லேலூயா, நன்றி சொல்லாம இருக்கிறோமா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம இருக்கிறோமா, நிதானித்து, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். அந்த சங்கீதம் 103 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாருங்க, அப்போ இங்க சொல்றாரு, என் முழு உள்ளமே நீ என்ன செய், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ கர்த்தருடைய நாமத்துல நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? 2வது சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி. இந்த ஆத்துமா இது மண்ணோடு ஒட்டினது, விழுந்து பாவத்துல விழுந்து போன சரீரம், உள்ள பாவத்தின் சுபாவம் இருக்கும். ஒரு வாலிப வயசு சகோதரிக்கோ சகோதரருக்கோ வந்துட்டா சிந்தனை எல்லாம் மாறுது, வேற மாதிரி பறக்குது. அந்த ஹார்மோன்ஸோடைய சேஞ்சஸ், அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறதுனா என்னன்னு சொல்லணும். ஏன் அவர் பரிசுத்தர்? நம் நினைவுகளை அவர் பார்ப்பாரு, நம்முடைய எண்ணங்களை அவர் பார்ப்பாரு. ஒரு தாய் தகப்பன் பிள்ளையோடைய முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க, பிள்ளை ஒழுங்கா இருக்கா ஒழுங்கீனமா இருக்கா அப்படின்னு. கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஆத்துமா பரிசுத்தமுள்ள கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அந்த கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறாரு, உள்ளிந்திரியங்களை பார்க்கிறாரு, பர்சனல் வாழ்க்கையை பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம எதெல்லாம் செய்கிறோங்கிறத பார்க்கிறாரு, எப்படியெல்லாம் அவருக்கு நன்றி சொல்றோங்கிறத பார்க்கிறாரு. அடுத்து அங்க 2வதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் மறவாதபடி ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது பாருங்க, இந்த பந்தி என்பது நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறது. சொல்லுங்களேன், நன்மையை கொண்டு வருகிறது. அதே நேரம் அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து நமக்கு நன்மை வருகிறது, அவருக்கு மகிமை உண்டாகிறது. சொல்லுங்களேன், எனக்கு நன்மை, அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அந்த அதுல இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எல்லாரும் சொல்லுங்களேன் 3ஆம் வசனம், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. சொல்லுங்களேன், மன்னித்து. அடுத்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த மீட்புல என்ன இருக்குன்னா, நோய்களை எல்லாம், நோய்களை எல்லாம். அடுத்து 4ஆம் வசனம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும். இது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். எங்க கிருபை வருது, எங்க இரக்கம் வருது? இரக்கமே கிடையாது. நியாய தீர்ப்புக்கு போகும்போது இந்த பூமியில மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை, இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் இல்லாம நான் வாழ்வேன், என் திறமையை நம்புவேன், நானே எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு மனுஷன் போகும்போது அங்கு பெருமை காணுது, ஈகோ. ஆனா இயேசு வண்டை வரும்போது, அவருடைய இரத்தத்தை வாங்கி பானம் பண்ணும் போது, ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகும் போது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதரும் போது அங்கு கிருபை வருகிறது, இரக்கம் வருகிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த கிறிஸ்துவின் இரக்கமும் கிருபையும் வந்து நிற்கிறது, அந்த சந்ததிக்கு வருது. ஹல்லேலூயா. குமாரனே அல்லாமல், அவருடைய ஒரே குமாரனாலதான் நமக்கு இந்த மீட்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கடைசியா ஒரு பகுதியை வாசித்து நாம் முடிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31. எரேமியா 31 25ஆம் வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 27ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நாள் வருகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 28ல சொல்றாரு, அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு. நான் ஜாக்கிரதையா இருந்தேன். எதுக்கு ஜாக்கிரதையா இருந்தாராம்? அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமா இருந்த போது, கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படாத போது ஆண்டவர் சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது திரும்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும்
விதைப்பேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஜாக்கிரதையா இருந்து அப்படியே கட்டவும் நாட்டவும். சொல்லுங்களேன், கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன். ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கட்டுவார், உங்க வாழ்க்கையை நாட்டுவார். அடுத்து இன்னும் சொல்றாரு 31ஆம் வசனத்துல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முதல்ல போட்டிருக்கு 29ல, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள். எவ்வளவு காலம்தான் வேதனைப்படுறது? நாங்க நினைச்சு ஒன்ன கட்டுறோம், இடிஞ்சு போதே. எவ்வளவு காலம்தான் இந்த இடிக்கிறப்படுறதெல்லாம் திரும்ப திரும்ப சரி பண்றது? முடியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மனுஷன். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜாக்கிரதையா இருந்து திரும்ப நான் கட்டவும் நாட்டவும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் 31ல, இதோ நாட்கள் வரும் என்று. அந்த சிலுவை, அந்த மீட்பின் நாட்கள், அவர் சிந்த போகிற அந்த ரத்தம், அவருடைய சரீரம், அதை சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அது எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது போல அல்ல. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 33ல, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்துல எல்லாமே அந்த வாக்குத்தத்தமா ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. பாருங்க, நியாய தீர்ப்புங்கிற அந்த நாள் வரும்போது, தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு பார்க்கும்போது யாருமே ஜெபம் பண்ண முடியாது. தேவனுடைய பரிசுத்தங்கிறதுக்கு முன்னாடி ஒருவரும் நம்ம போய் நிற்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து. ஒருவேளை நீங்க ஆண்டவர் சமூகத்துல வர்றப்ப, ஆண்டவரே என்கிட்ட நிறைய குறை இருக்குப்பா, எல்லாமே என் வாழ்க்கையில தோல்வியா இருக்கு, நீங்க தான் இயேசுவே, நீரே எனக்காக பரிகாரமானீர், எனக்கு தகப்பன் தாய் எல்லாம் நீர் தான், என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை டேக் ஓவர் பண்ணுவார், பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய நாமத்தினாலே அந்த புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திரும்ப நான் நாட்டுவேன், திரும்ப நான் உங்களை கட்டுவேன், உங்களை ஸ்தாபிப்பேன், உங்களோட நான் அந்த உடன்படிக்கை பண்றேன், திரும்ப நீ பழுகி பெருகுவார், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ சுகமா இருப்ப, திரும்ப ஆடல் பாடலின் சத்தம் உண்டாகும், திரும்ப கலிகூறுதல் வரும், உன்னை நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறார். அந்நாட்களுக்கு பிறகு அது வேற எதுவும் இல்லை. இங்க எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க கூப்பிடுவாங்க, அப்பா. ஆண்டவர் சொல்ற, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு அறியாததும் எட்டாததுமான. வாக்கு தத்துவம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அறியாததும் எட்டாததுமான. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால, அவருடைய மீட்பினால உங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாரு, உங்க சந்ததிக்கு வச்சிருக்கிற. யார் இருக்கா எங்களுக்கு? யாருமே வேண்டாம், அவர் இருக்கிறார் போதும். உங்க கண்ணை அப்படி பாருங்க, காணப்படாத உலகத்துல அவர் இருக்கிறாரு. அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதா உங்க மடியில போடுறவர், உங்களை திக்கற்று போக விட மாட்டார். அவர் விடாய்த்து போன ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. இந்த எரேமியால இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அது யாருக்கு சொல்றாருன்னா, ஆசாரிய பணி செய்யறவங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவங்க, பிள்ளைகளை நடத்துறவங்க, தெரிஞ்சவங்களை ஆராதனைக்கு அழைத்து வந்து அவங்க ஆத்துமாவையும் திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, மை பீப்புள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நன்மைனா 5 ரூபா 10 ரூபா இல்லைங்க. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது என்றால் உங்க வாழ்க்கையில குறைவை மாற்ற அவரால முடியாதா? அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடிக்கவும் அழிக்கவும் நான் ஜாக்கிரதையா இருந்தேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் தான் எனக்கு மீட்பு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அவர்கிட்ட வரணும் சொல்லிட்டு சொல்றாரு, கட்டவும் நாட்டவும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஜாக்கிரதையா இருக்கிறப்ப உள்ள யாரும் வர முடியாது. உங்க குடும்பத்தை அவர் கட்டும் போது எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையை நாட்டும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. அதை செழித்தோங்க பண்ணுவா. அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தரே அதற்கு மதிலாயிருப்பா, கர்த்தரே சுற்றி அக்கினியாயிருப்பா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக, அதை விசுவாசித்து நாம் பங்கு பெறும்போது, ஓ ஹல்லேலூயா, விசுவாசித்து நாம் அதிலே பங்கெடுக்கும் போது அது மகிமையான ஒன்றாக இருக்கிறது, ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாட்டு தல்ல 7வது பாடல். இது செட்டைகளை விரிக்கும் காலம், சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் மகிமை உன்மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உயிரே உயிரே நான் பறப்பேன், உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே உயிரே உயிரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். உயிரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. சேர்ந்து சொல்லுமா? உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. கரங்களை உயர்த்தி உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. மீண்டும் ஒரு முறை. உன்னதரின் மகிமை மகிமை என் மேல் உதித்ததா சிறகடித்து பறந்திடுவே. உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே சேர்ந்து எல்லாரும் பாடலாம். ஓ ரபா லா ரபா ஷாண்டா லா ரபா, ஓ
இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் நுழைந்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இரு செட்டைகளை விரிக்கும் மாதம், உயரங்களில் பறக்கும் மாதம், இரு செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். சேர்ந்து எல்லாரும் ஹalleluya விசுவாசமாக. ஆமென். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. ஓ ரிபாலாராபா சந்தலாராபா. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சேர்ந்து பாடுமா. நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை ஹalleluya. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உயரே உயரே எல்லாரும் கைகளை உயர்த்தி உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அப்படியே நடப்பதா, வல்லமை இறங்குவதா. ஹalleluya. ஓ ரிபாலாராபா சந்தலாராபா. உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மீண்டும் ஒரு முறை உன்னதரின் மகிமை, இயேசுவின் மகிமை, ஜீசஸ் ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே ரிபாலாராபாதாராபா. ஓ ரகலமா சந்தலாராபா, ஓ ரியாகரமா சந்தலாராபாராபா. பலவீனமெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்குகிறது. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஹalleluya. உன்னை நான் கட்டுவேன், உன்னை நாட்டுவேன்.
ஹalleluya. ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்திற்கும் வாக்கு பண்ணார். இந்த இஸ்ரவேல் யூதா அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இயேசுவின் நாமத்தினாலே யூதா கோத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த நாமத்துல விசுவாசித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்களை நாட்டுவார், உங்கள் சிறையிருப்பின் நாட்களை முடிய பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த பந்தியில பங்கெடுக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஓ ரிபாலரபா சந்தலரபா ரியங்கபலரபா சந்தலரபா ஓ ரிபாபாபா மமமம சந்தலரபா. எனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஷபாபாபாபாபாபாபாதரபா ரியங்கமன கதரா ஷபாபாபாபாபாபா ஓ ரபாபாபாபாபாபா. என் பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக ரிபாபாபாபாபா. ஒருவேளை குறைகள் எது இருக்குமானா, ஒப்புரவாகுதல் இல்லாமல் இருக்குமானா என்னை மன்னிங்கப்பா, நான் ஒப்புரவாகிறேன். எனக்குள்ள எந்த மேட்டிமையும் வேண்டாம், எனக்குள்ள எந்த பெருமையும் வேண்டாம். ஷபாபாபாபா, நீங்க எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க வாங்க, என் குடும்பத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, என் பிள்ளை மத்தியில நீங்க வாங்க, நீங்க வந்து நடத்துங்க ஐயா. ரிபாலாராபா ஷாந்தாலாராபா ஓராபா காட்டாராமா காட்டாராபா ஷபாபாபாபா ஓ ரிபாலாராபாராபா. இயேசுவின் நாமத்துல தரித்திரம் எல்லாம் நீங்குவதாக, கடன் பிரச்சனை நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகுவதாக. ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துகிற பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போவதாக. ஓ லாபா 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 கத்தரமா ஷந்தலரபா ரியங்கமனர கத்தரபா. வாலிப பிள்ளைகள் மேல, ஓ சிறு பிள்ளைகள் மேல, குடும்ப தலைவர் மேல, குடும்ப தலைவியின் மேல என் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. ஹalleluya. கிருபை உண்டாவதாக. கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் அவங்க மேல கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. ரிபாலாராபா காத்தாராமா ஷந்தலாராபா ரியாபாலாராகாத்யாராபா. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வரியத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் தேவையை சந்திக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. அப்படியே சொல்லுங்க, என் கண்கள் உமக்கு நேராக, ஆண்டவரே உண்மையே நான் பார்க்கிறேன். என் கண்கள் வேற எதையும் அல்ல. அந்த பந்தியில அதான் சொல்லப்பட்டிருக்கு, என்னை நினைவு கூறுங்கள். அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற பெருமை, நம்மகிட்ட இருக்கிற கசப்பு, நம்மகிட்ட இருக்கிற மன்னிக்காத காரியம், முதல்ல அவரை நினைவு கூறுங்க, இயேசுவை நினைவு கூறுங்க. முதல்ல நமக்குள்ள பெருமை இருந்தா அது நமக்கு தடையா இருக்கும். ஐயா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்குள்ள கசப்பு வேண்டாம், நான் யாரையும் பத்தி நான் குறை பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் யாரை பத்தி வீம்பு பேச மாட்டேன். எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க இரக்கம் செஞ்சு இருக்கிறீங்க. ஹalleluya. ஓரி பாலாராபா சந்தராபாலாராபா. ஒரு தீர்மானம் எடுங்களேன். பிசாசு அவன் ஒரு சிலதெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறான், அந்த திட்டத்தெல்லாம் உடைச்சு போட்டுருங்க, அவன் தந்திரங்களை மிதிச்சிருங்க. ஆராதனை வேலையிலே அவனுக்கு ஒரு பினிஷ்டு, அவனுடைய சகாப்தத்தை, பிசாசினுடைய அந்த கிரியைகளுக்கு ஒரு முடிவு கட்டிருங்க. ஓ ரிபாலாராபா ஷந்தாலாராபா ஓரியாகாபாலாராபா ஓரிபாபாபாபாபா. மனம் போல வாழலாம் வாலிப நாட்கள்ல, நம்ம சாபமான வாழ்க்கை வாழலாம். இல்ல, நான் என் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னாடி நான் கேலி பொருளா இருக்க கூடாது. நீங்க சொன்னீங்களே, பூமிக்கு உப்பா
பூமிக்கு வெளிச்சமா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாலிபர்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படிதான் ஆண்டவர் வைக்க விரும்புறார். வெளிச்சமா வைக்க விரும்புறார். நீங்க ஒரு சுவையா இருக்க விரும்புறார். உங்களை பார்த்தவன யாரும் வேதனைப்படக்கூடாது. வாலிபர்களை பார்த்தவன கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்களுடைய ஸ்தானம் அப்படி மகிமையா மாத்திடுவார் கர்த்தர். ஓ ராபாலா ராபாக்கா தராமா ஷந்தாலா ராபாக்கா தராமா ஓ ரியாக்காபாலா ராபா ஓ ரிகாபாலா ராபா ஷந்தாலா ராபா. இயேசுவின் நாமத்தினாலே ரிபா பாபா பாபா பா ரிகாபாலா ராபா ராபா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்திக்காக வின்சென்ட் சார் அவங்க முன்னாடி வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில் இருக்கலாம். ஆண்டவருடைய சரீரமாகிய அப்பத்திற்காக, திராட்சரசத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, மகிமையின் நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் நீங்கள் வைத்திருக்கிற எங்கள் ஜீவன் பலன் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டியதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்மை தேடுகிறவர்களுக்கும் உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தின் அடிக்கப்பட்ட சரீரத்தின் நினைவாக இந்த அப்பத்தை புசிக்கவும், உம்முடைய சிந்தப்பட்ட திரு இரத்தத்தின் நினைவாக இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணவும் நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போன்று சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு கூட இருப்பதனால் அல்லவா என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பந்தியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் என்றென்றும் எங்களோடு கூட இருப்பதாக கர்த்தரின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பந்திக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்காக, ஒப்புரவாக்குதலுக்காக, அதை விசுவாசித்து புசிக்கும் போதே ஆண்டவரே இந்த கல்வாரியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறவர்கள் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகுங்க. இது ஏதோ கிறிஸ்துவ சடங்காச்சாரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றிய காரியம். இது என்றென்றைக்கும் நித்தியமான ஒன்று. இது இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்றே அவர் இந்த பூமியில ஊழியம் செய்து மரித்து அவர் வாக்கு பண்ணினவைகள் இது என்றென்றைக்கும் நித்தியமானது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த பந்தியை ஆசீர்வதிப்பீராக.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறவர்கள் அவர்களையும் கர்த்தர் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வர உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் பாடும்போது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தராக வந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து சகோதரிகள் முதல்ல வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எட்டாவது பாட்டு. ஆவலாய் அழைக்கிறாரிதோ, ஆவலாய் அழைக்கிறாரிதோ, அழைக்கிறாரிதோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரிதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரிதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியை, கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியை கண்டிடும் வேண்டிடும், பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும், பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேரையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பேரையும் வென்றவர். நீதிபரனும் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே, நீதிபரனும் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே. நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட இந்த அப்பமும் ரசமும் உங்களுக்கு வந்திருக்கும். அது ஸ்தோத்திரத்தோட இந்த அப்பத்தையும் ரசத்தையும், அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணலாம். சகித்தவர் துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர். இன்னலுற்ற உன்னையே அண்ணல் சலைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணலை சலைக்கிறார். துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ மாறாயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ மாறாயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா
நேசர் ஆவலாய் அழைக்கிறாரோ. அந்த கீழடைந்தார் அலனற்று தோன்றினார். அந்த கீழடைந்தார் அலனற்று தோன்றினார். சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே. சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே. நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பானிவாரையும். நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பானிவாரையும். அழைக்கிறார் அழைக்கிறாரோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரோ. கல்லறை தீரக்க காவல நாடுங்க. கல்லறை தீரக்க காவல நாடுங்க. கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே. கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே. உயிர்த்தார் ஜெயித்தார் உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீன் உனக்குமே. அழைக்கிறார் அழைக்கிறாரோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரோ. சகஸ்வரூபனே சத்யவாசனே. சகஸ்வரூபனே சத்யவாசனே. பஞ்சம வாயனே வந்தனைக்கும் மேயனே. பஞ்சம வாயனே வந்தனைக்கும் மேயனே. தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார். தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ. நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரிதோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக, நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்காக, ஆசீர்வாதத்தின் இந்த பந்திக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. பலவீனமெல்லாம் நீக்கிட்டார், சிறையிருப்பெல்லாம் மாற்றிட்டார், குறைவெல்லாம் நீக்கிட்டார், தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி இந்த பந்தி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைவு கூறும்படியாக, ஓ ஹல்லேலூயா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீர், வாங்கி புசியுங்கள் என்று சொன்னீர். உம்மை நாங்கள் நினைக்கிறோம், அன்பை எண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்க பட்ட பாடுகளை நினைக்கிறோம். உமக்கு பிரியமாயிருக்கத்தக்கதாக, உமக்கு சாட்சியாயிருக்கத்தக்கதாக, உம்முடைய நாமத்திலே வல்லமையாயிருக்கத்தக்கதாக, ஓ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே எந்தெந்த சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்பெல்லாம் மாறுவதாக. கட்டவும் நாட்டவும் நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே. ஜாக்கிரதையாயிருந்து அவர்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணினீங்களே. ஒவ்வொரு குடும்பமும் அப்படி ஆண்டவரே உம்மால் கட்டப்படுவதாக. ஓ நீங்க அதை ஆசீர்வதிக்கிறீங்க, நாட்டுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அதை வர்த்திக்க பண்றீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனமா இருக்கிறவர்களை தொற்று குணமாக்குகிறதுக்காக,
குடும்பத்தை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறதுக்காக பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பிசாசின் பொல்லாத கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சரீரங்களுக்குள் ஜீவன் வரட்டும் அப்பா. நரம்புகள்ல, எலும்புகள்ல, சதைகள்ல, சிந்தனையில தேவ வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பயமெல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே நன்றி அப்பா. கையின் பிரயாசம் செழிக்கட்டும். கர்த்தர் செழிக்க பண்ணுவீராக. புதிய வழிவாசல்களை கர்த்தர் திறக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்திலே அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பிலே கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உமக்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சித்தமும் உம்முடைய நோக்கம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பேரண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னை ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.